ஒரு வழியாக சாரதா சொன்னதை கேட்டுட்டு கங்காவும் யமுனாவும் வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டை காவேரிக்கே கொடுத்துடலான்னு அரை மனசு இல்லை இல்லை சுத்தமாக விருப்பமே இல்லாமல் ஏதோ பணம் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கொடைக்கானலுக்கு வந்துடுறாங்க. அங்கே நிவினுமே விஜய் சொன்னதுக்காக அவங்க 2 பேரையுமே அவங்களோட காரில் ட்ராப் பண்ணிவிட்டு சரி அடுத்த நாள் நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதாவும் தம்பி நீங்களும் இந்த வீட்டு மாப்பிள்ளை தான் இப்படி வேற யாரோன்ற மாதிரி பாதியிலேயே விட்டுட்டு போகிறது நல்லா இல்லை. இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒன்றாவே போயிடலாமேன்னு சொல்ல விஜயும் நிவினை இருக்க சொல்ல நிவினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் காவேரியோ ஒரு வழியாக நம்மளோட அப்பாவோட வீடு நம்ம கைக்கு வரப்போகுது. இதுக்கப்புறமா அந்த வீட்டை யாரை நினச்சாலும் நம்மக்கிட்ட வந்து பறிக்கவே முடியாதுன்னு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அது அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா தெரியுது. இதை பார்த்துட்ட விஜயும் காவேரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாரதாவும் காலையில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா காவேரியை கூப்பிட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட முன்னாடி, அதாவது அவங்களோட ஃபோட்டோ முன்னாடி நிற்க வச்சு நல்லா உங்கள் அப்பாவை வேண்டிக்கோ, அவரால் தான் நீ இப்போ இந்த வீட்டையே வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க முன்னாடி இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பொண்ணு நம்ம பொண்ணு காவேரி, நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை வாங்க போகிறாங்க. இதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மற்ற 2 பேருக்கு இந்த வீட்டு மேலே என்ன ஃபீலிங் இருக்கோ அது எதையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் எனக்கும் காவேரிக்கும் இந்த வீடுனா அது நீங்கள் மட்டும்தாங்க. இந்த வீட்டில் உங்களோட ஞாபகங்கள் நிறையவே இருக்குது. உங்கள் கூட இருந்த மாதிரியே இருக்குங்க. ஏதோ இந்த வீடு நம்மளோட கையை விட்டு போய்டணும்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் தான் காவேரி இந்த வீட்டை வாங்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மனசே நிறைவாக இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட காவேரி அப்பா கிட்ட வேண்டிக்கோன்னு சொல்ல காவேரியும் ஆமாப்பா ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குப்பா. என்ன நீங்கள் இப்போ எங்கள் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, உங்களோட வீடு தான் இருக்குல்ல, அதை நீங்களாம் நினச்சி நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்ப்பா. இங்கே எங்களோட சுகதுக்கங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால் இந்த வீட்டை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போன்னு சொல்லிட்டு கண் கலங்க உடனே விஜயும் இப்படி நல்ல ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அழுகிறத அவர் கூட விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க வக்கீல் கால் பண்ணிட்டாங்க நம்ம போகலான்னு சொல்ல உடனே சாரதாவும் சரி சரி வாங்க வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்ட. ஆனால் இது எல்லா ட்ராமாவையும் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ராமா கிடையாது, அது எல்லாமே அவங்களோட எமோஷன் தான். ஆனால் அதை ட்ராமா மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க கங்காவும் யமுனாவும் செம்ம கடுப்போட முறைச்சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யமுனா கங்கா கிட்ட என்னக்கா இவங்க இவ்வளோ ஓவராக பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஏதாவது நடந்து இந்த வீட்டை காவேரிக்கு விற்கவே முடியாத அளவுக்கு ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுதுக்கான்னு சொல்ல கங்காவும் எனக்கு அது நேற்றே தோணிடுச்சு. என்ன எல்லாம் மாமாவுக்காக மட்டும்தான் இந்த ட்ராமாவெல்லாம் நான் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் பார்க்க கூட முடியல. பாத்தியா அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா, ஏதோ நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்டில் எந்த ஃபீலிங்கும் இல்லாத மாதிரியும் நம்மலாம் சுத்தமாக வேலைக்கே ஆகாத ஆளுங்க மாதிரியும் பேசிட்டு காவேரியை பற்றி அப்பா எப்படி பெருமையாக பேசுவாங்களோ அதே மாதிரி இப்போ அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே விஜயை பார்த்தியா எவ்வளோ உரிமையோடு அவங்கக்கிட்ட இந்த வீட்டு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே ஆத்திரமாக வருது. ஆனால் நிவினை பாரு ஏதோ வேற ஒரு ஆள் மாதிரி ஒதுங்கி நிற்கிறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நிவினுக்கு அவங்களோட இடம் என்னன்னு புரிஞ்சிருக்கு. ஆனால் அது இந்த விஜய்க்கு புரியவே இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான யமுனாவும் என்னக்கா என்ன விஜய் ரொம்பவே மாப்பிள்ளன்ற உரிமையோடு இருக்கிறாங்கன்னு உனக்கு பிடிக்கலன்னா நீ அதை சொல்லலாம். அதுக்கு தேவையில்லாமல் நிவினெல்லாம் நடுவில் இழுக்காத. அப்புறம் நிவினை பற்றி ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஏதோ நீ என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என் சைடில் இருக்கான்னு பார்த்தா நீ என் புருஷனையே திட்ட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பல்ட்டி அடித்து நிவினுக்காக அவங்கள திட்ட ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு லைட்டாக ஷாக்கான கங்காவும் சரி சரி விடு, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கு வேணா நான் இப்போ உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டுமா. இப்போல்லாம் உங்கள் யாரையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எதுக்கெடுத்தாலும் உங்களோட விஷயம்னு வந்துட்டா நீங்கள் எல்லாம் கரெக்டாக தாண்டி இருக்கீங்க. எல்லாம் என்ன சொல்லணும், நான் தான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவங்க கடுப்பாயிட்டு போய் யமுனா கிட்ட சாரியே கேட்டுடுறாங்க. ஆனால் யமுனாவும் மனசுக்குள்ளே இந்த அக்கா
இருந்தாலும் தான் அவங்க எல்லாரையும் பேசுகிற மாதிரி என் புருஷனை எப்படி பேசலாம், இதுக்கப்புறம் ஏதாவது பேசட்டும், அதுக்கப்புறம் இந்த யமுனா யாருன்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத சாரதாவும் வீட்டை ரொம்பவே சந்தோஷத்தோட காவேரிக்கு எழுதி கொடுக்கணுன்றதுக்காக நல்ல நேரம்லாம் பார்த்து வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ கரெக்டாக வீட்டு வாசலில் ஒரு பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு லேடி நின்று அந்த வீட்டையே ரொம்பவே பூரி போட தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு லைட்டாக ஷாக்கான சாரதாவும் என்ன இவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக விஜயும் என்னத்தை இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்ன, இல்லை தம்பி இவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவங்க வந்து இப்படியெல்லாம் வீட்டை பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கே, ஒருவேளை உங்களோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ. காவேரியும் ஆமாம்மா ஏதோ உன்னோட தூரத்து ஒன்று விட்டு தங்கச்சி இந்த வீட்டை விற்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லியே, ஒருவேளை அவங்க தானே இவங்க. சேச்சே இல்லடி அது இவ இல்லை, ஆனால் இவங்க யார் எதுக்காக எங்கே வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலையே, ஒருவேளை அட்ரஸ் மாறி வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக்கோட இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கரெக்டாக அங்கே வந்த பாட்டியும் வந்திருக்க ஆளுங்களை பார்த்த உடனேயே செம்ம ஷாக்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் பாட்டிக்கு என்ன உண்மை தெரியும்னு தெரியல. பட் இந்த பக்கம் இவங்க யாருன்னே தெரியாத சாரதாவும் அவங்கக்கிட்ட ஆமாம் நீங்கள் யார், என்ன உரிமையோடு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், என்ன நீங்கள் தானே சாரதா, என்ன உங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல இருக்கட்டும், நீ தானே கங்கா, நீ தானே காவேரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே ஏதோ ரொம்பவே பழகி தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு சாரதாவே ஒரு நிமிஷம் ஒருவேளை இவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் இன்னொரு நிமிஷம் சேச்சே நம்ம சொந்தக்காரங்க தான் எல்லாரையுமே எனக்கு தெரியுமே, ஆனால் இவங்க கண்டிப்பாக புது ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கக்கிட்ட ஆமாம் உங்களுக்கோ எங்களுக்கோ என்ன உறவு வேணும், நீங்கள் எந்த வீட்டு சொந்தம், எல்லாம் ஒரே வீட்டு சொந்தம்தான், என்ன சொல்ல வரீங்க, இல்லை அவர் உங்களுக்கு என்ன முறையோ அதே முறை தான் எனக்கும், புரியலை என்ன முறை அதே முறைனா, இல்லை நானும் அவருக்கு மனைவி மாதிரி தான். இப்படி ஒரு வார்த்தையை அந்த லேடி சொன்னதை கேட்டுட்டு காவேரி என்ன பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பாவை பற்றி நீ என்ன தைரியம் இருந்தால் இப்படி பேசுவேன், முதல்ல உங்கள் பிளான் என்னன்னு சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஆளுங்களா நான் நிறையவே பார்த்துருக்கேன், என்னம்மா இப்படி அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ அமைதியாக இருக்குன்னு சொல்ல. உடனே சாரதாவும் நான் எங்கடி அமைதியாக இருந்தேன், இவ இப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அதனால தான் அந்த ஷாக்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, நீ பணம் பிடுங்கிறதுக்காக வந்திருக்கேன் நல்லா தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, தம்பி பேசாமல் போலீஸை கூப்பிடுங்க. இதை கேட்டுட்டு கரெக்டாக அந்த லேடி கூட வந்திருந்த பையனும் இங்கே பாருங்க எங்கள் அம்மா ஒன்றும் போய் சொல்லலை, உண்மையாவே இதோ இங்கே ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் தான் எங்களோட அப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபப்பட்ட காவேரியும் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எங்கள் அப்பா பற்றி ஏதாவது பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும், முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்க சாரதாவும் கோவத்தில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு இப்போவே சொல்லிவிடுங்க, அதுக்குன்னு தேவையில்லாமல் என் புருஷனை பற்றிலாம் எங்ககிட்ட தப்பாக பேசாதீங்க, பணத்தை பிடுங்கிறதுக்காக இப்படி ஒரு நல்ல மனுஷன் மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, சி பணத்துக்காக உங்களோட மானத்தையே விற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அவங்க அந்த லேடியை தொட்ட ஆரம்பிக்க. அப்போ கரெக்டாக அவங்க கூட வந்திருந்த அந்த பொண்ணும் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒன்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசலை, அதோ அங்கே இருக்கவர் தான் என்னோட அப்பா, அதுக்கு வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்போமா, உங்கள் பிள்ளைங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் வரோம், 2 பேரும் வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதை கேட்டுட்டு விஜயும் நிவினும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சாரதாவையும் காவேரியையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கங்கா செம்ம அதிர்ச்சியிலையும் ரொம்பவே யோசனையிலையும் நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் யமுனாவுக்கோ பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரி இப்போ இந்த வீட்டை விற்கிறதுல பிரச்சனை வந்துருச்சு, ஆனால் எதுக்காக இவங்க நம்ம அப்பாவை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நிவின் என்ன இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் எங்களை அமைதியாக இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள். உடனே அந்த லேடி கூட வந்திருந்த அந்த பையனும் கால் பண்ணுங்கள், கால் பண்ணதுக்கப்புறமா வக்கீலை வச்சு நம்ம இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இப்போ வேணால் உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வேணால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காவேரிக்கிட்டையும் அவங்களோட அம்மாக்கிட்டையும் காட்ட. இதை பார்த்துட்டு ஷாக்கான காவேரியும் அப்படியே அதிர்ச்சியிலேயே நின்றுக்கிட்டு இருக்க. விஜயும் அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க. அதில் இதோ வந்திருக்க அந்த லேடி கூட காவேரியோட அப்பா ஒன்றா உட்காந்து ஜோடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க.
இதை பார்த்துட்டு கூட காவேரிக்கு இதை நம்பவே முடியல. அதனால அவங்க, ஏங்க நீங்கள் இன்னுமா எங்கள் அப்பாவை பற்றி நம்பாமல் இருக்கீங்க? எதுக்காக அந்த ஃபோட்டோலாம் வாங்கி வச்சுருக்கீங்க? கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த ஃபோட்டோவை கிழிச்சு எரிஞ்சிட்டு, என்ன ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கீங்களா? அப்படியே ஃபோட்டோஷாப் பண்ணலைனாலும் எங்கள் அப்பா சும்மா ஃப்ரெண்டு மாதிரி வேணால் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களா இருக்கும். மற்றபடி எங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த லேடியும், என்ன எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போகணுமா? யார் வீட்டுக்கு யார் சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயும், இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. பத்திரத்தை வேணால் பாருங்கள், பத்திரத்தில் இவங்களோட பேர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, பத்திரம் தானே இதோ எங்ககிட்டயும் ஒன்று இருக்குது, அதுவும் அவர் கைப்பட எழுதுனது, அவரோட சைன் கூட இதில் இருக்குது, வேணா இதை படித்து பார்த்துட்டு இந்த வீடு உண்மையாகவே யாருக்கெல்லாம் சேர்த்து சொந்தம்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பத்திரத்தை அவங்களோட பையன்கிட்ட காட்ட சொல்ல, அவங்களோட பையனும் அவங்களோட பேக்லேருந்து அந்த பத்திரத்தை எடுத்து விஜய்கிட்ட நீட்டுறாங்க. அதில் பார்த்தா இந்த வீட்டுக்கு உரிமை அந்த லேடிக்குமே இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஷாக்கான விஜயும், காவேரி இதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்குது, அதுவும் பேப்பரை பார்த்தாலும் பழைய பேப்பர் மாதிரி தான் இருக்குது, இவங்க ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே காவேரியும், எங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எங்கள் அப்பாவை பற்றி இப்படி கேவலமாக 2 பேர் இல்லை 3 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா இந்த பத்திரம் ஒரிஜினல் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நான் 100% உறுதியாக சொல்கிறேன், எங்கள் அப்பா மேலே பழி போகிறதுக்காகவும் முக்கியமாக இந்த வீட்டை அவங்க அபகரிக்கிறதுக்காகவும் தான் இப்போது இப்படி ஒரு நாடகம் நடத்திட்டு இவங்க வந்திருக்காங்க. அப்படி இல்லைனா உண்மையாகவே இவங்க எங்கள் அப்பாவோட மனைவி மாதிரி இருந்திருந்தாங்கன்னா முன்னாடியே எங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அப்போ ஒரு தடவையாவது எங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல. இப்போ கரெக்டாக இந்த வீட்டை விற்கிற நேரமாக பார்த்து வருவாங்களாம். அதுவும் இந்த வீட்டுக்கு அவங்களும் சொந்தக்காரங்கன்னு சொந்தம் கொண்டாடி வருவாங்களாம். அது எப்படி எங்களால் நம்ப முடியும்? கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. முதல்ல போலீஸை கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவங்க ஏமாத்துறவங்க தான். பாருங்கள், போலீஸுன்னு சொன்ன உடனே தெரிச்சு ஓடிடுவாங்கன்னு சொல்ல, உடனே அந்த பையனும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸை தானே கூப்பிடணும், இதோ நானே கால் பண்ணுறேன்னு அவங்களே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா செம்ம ஷாக்கோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கா காவேரி, யமுனா, கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன இவ்வளோ தைரியமாக இவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாட்டியோட முகம் மட்டும்தான் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இதை விஜயும் நிவினுமே கவனிச்சுட்டு, பாட்டி என்னாச்சு, ஏதாவது செய்தா என்ன, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்ல, உடனே பாட்டியும் சாரதா கிட்ட, சாரதா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வந்திருந்த லேடியும், என்ன என்னை இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு போலையே, அதனால தான் உங்கள் மருமகளை ஏமாற்றிட்டோன்னு இப்போ நீங்கள் வருத்தப்படுறீங்களான்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஷாக்கான சாரதாவும், அத்தை உண்மையை சொல்லுங்க, இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இவங்களை தெரியுமா தெரியாதா, தயவு செஞ்சு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்ல, ஆனால் அப்போ கூட பாட்டி இல்லைன்னு தலையாட்டிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சாரதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனேயே விஜய்க்கும் நிவினுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்ச மாதிரி அவங்களுமே வருத்தப்பட, ஆனால் காவேரியோ அது எதையுமே நம்புகிற நிலைமையிலேயே இல்லை. அதனால் அவங்க கோபத்தோட, பாட்டி தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் வார்த்தையில் சொல்லு, சும்மா மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத, நீ பேசுறதை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, உனக்கு இவங்க யாருன்னு தெரியுமா, சொல்லு பாட்டி. அதுக்கு பாட்டியும் இன்னுமே கண் கலங்கி அழுதுகிட்டே தன்னோட நெஞ்சு அடிச்சுக்கிட்டு, ஆமாடி தெரியும், ஆனால் இப்படி ஒரு நிலைமையில இவ வந்து நிப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த லேடிக்கிட்ட போயிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, உண்மையாகவே இவங்க 2 பேரும் என் பேர பசங்களான்னு கேட்க, இதை கேட்டுட்டு இன்னுமே ரொம்பவே சாரதா அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, எங்க உங்கள் அம்மா என்னங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லுங்கங்க, ஏதாவது ஒன்று பண்ணி நிரூபிங்கன்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அவங்களோட ஃபோட்டோவில் மாட்டிகிட்டு இருந்த மாலையில் ஒரு பூ மட்டும் கீழே விழ, இதை பார்த்துட்டு சாரதாவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை வருது. அதனால் அவங்க ரொம்பவே கோபத்தோட அவங்களோட அத்தைக்கிட்ட போயிட்டு, அத்தை உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சதாகவே இருக்கட்டும், ஆனால் நான் கண்டிப்பாக என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னு நம்பவே மாட்டேன், கண்டிப்பாக இவங்க பணத்துக்காக தான் வந்திருக்காங்க. காவேரி அவங்க என்ன போலீஸ்க்கு கால் பண்ணுறது, நீ போலீஸ்க்கு கால் பண்ணு, உண்மை எதுன்றதை அவங்களே வந்து தேடட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடலான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு லைட்டாக அந்த பொண்ணும் பையனும் கொஞ்சம் ஷாக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த லேடியோ இன்னுமே ரொம்பவே உறுதியோட,
நீங்கள் என்ன நாள் எடுங்க, எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு அவங்க இந்த டெஸ்ட்டுக்குமே சம்மதிக்கிறாங்க. உடனே நிவினும் விஜயும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுத்துக்கலாம். இப்போவே நம்ம போலீஸ் அது இதுன்னு போக வேண்டாம். ஏன்னா இது நம்மளோட குடும்பமான பிரச்சனை மட்டும் இல்லை. காவேரி உங்கள் அப்பாவோட மான பிரச்சனையும் தான் சொல்ல உடனே அப்போ தான் காவேரி கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக இந்த லேடி பொய் தான் சொல்கிறாங்களா, அப்படி இல்லைனா உண்மையாகவே பாட்டி பயப்படுற மாதிரி அவங்க 2 பேரும் சந்தானத்தோட பிள்ளைகளால் தான் இருப்பாங்களா? அப்படியும் இல்லைனா ஒருவேளை இந்த திட்டத்துக்கு பின்னாடி பசுபதியும் அவங்களோட குடும்பமும் இருக்குமா? ஏன்னா விஜய் காவேரியை பழி வாங்கிறதுக்காக பசுபதி இன்னுமே துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன விஜய் அவங்களுக்கு நடுவில் இருக்கனால பசுபதியால் காவேரியோட குடும்பத்தை பழி வாங்க முடியல. ஸோ அவங்க இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவங்க காவேரியோட குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்த போகிறாங்களா என்ன? அப்படி இல்லைனா இந்த திட்டத்தை கண்டுபிடிச்சி விஜயும் நிவினும் எப்படியாவது அந்த திட்டத்தை முறியடிச்சு காவேரியோட அப்பா உண்மையாகவே எந்த தப்பு பண்ணாதவங்கன்றதை நிரூபிக்க போகிறாங்களா? அப்படி இல்லைனா அவங்க உண்மையாகவே தப்பு தான் பண்ணியிருக்காங்களா? அடுத்து இந்த வீட்டோட நிலைமையும் காவேரியோட குடும்பத்தோட நிலைமையும் என்னதான் ஆக போகுது? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?